2 நாள் மாங்காவை கட் பண்ண லேட் பண்ணிட்டேன்னா அது என்னமோ பெரிய குத்தமாங்கிற மாதிரி 2 நாள் லேட் பண்ணதுக்கே மாங்காய் பார்த்தீங்கன்னா லைட்டாக பழுக்க ஸ்டார்ட் பண்ணிருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அதை கட் பண்ணி உப்புல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லஞ்சு சமைச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு வச்சுட்டு தக்காளி தொக்கு வச்சு விட்டுட்டேன். இந்த நைஃப் ஷார்ப்னர் பார்த்தீங்கன்னா நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். 270 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். செம்ம ஒர்த்து. என் கிச்சனில் இருக்க உருப்படியான ப்ராடக்ட்ல இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். முன்னாடிலாம் வந்துட்டு கத்தி நல்லா வெட்ட மாட்டேங்குன்னு சொல்லி தூக்கி தான் வீசிட்டு இருந்தேன். இப்போ தூக்கி வீசுறதுக்கு வச்சிருந்த கத்தியை கூட நான் வந்து ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தா இருக்குது இந்த ஷார்ப்னர். தேவைப்படுறவங்க மீஷோவில் போயிட்டு நைஃப் ஷார்ப்னர் போட்டிங்கனாலே நிறைய ப்ராடக்ட் வரும். உங்களுக்கு எது வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். வெறும் தக்காளி தொக்கு மட்டும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்துட்டு மோர் மிளகா கொஞ்சம் இருந்தது, அதையும் வறுத்து எடுத்து வச்சுட்டு மாங்காய் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு அதில் வந்துட்டு உப்பு நல்லா போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இது 2 நாளில் நல்லா ஊறிடும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை ஊறுகாயை தாளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஹோம்மேட் ஊறுகாய். அது மட்டும் இல்லை, இந்த மாங்காய் பார்த்தீங்கன்னா எந்த வித ரசாயனமும் கலக்காம இயற்கை உரங்களை வச்சு மட்டுமே வந்து விளைவிச்ச மாங்காய் தான். சொந்த தோட்டத்தில் இருந்தது.